ஒரு பொண்ண பீரியட்ஸ் காரணமா கிளாஸ் விட்டு வெளியே நிக்க வச்சிருக்காங்க. சென்னை கோபாலபுரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு 11 வயசு ஸ்டூடெண்ட்டுக்கு பீரியட்ஸ் காரணமா ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டை வெளியே நிக்க வச்சிருக்காங்க. 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த ஸ்டூடெண்ட்டை வெளியே நிக்க வச்சிருக்காங்க. அந்த மாணவியோட மனநிலை இப்ப எப்படி இருக்குன்றத அதே மாதிரியான வயசுல இருக்க என்னால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த விஷயத்த பார்த்த அந்த பொண்ணுடைய சக நண்பர்கள், சக மாணவர்கள் அவங்க மனசுல என்னன்னு போய் பதியும்? மாதவிடாய், அதாவது பீரியட்ஸ்னா இந்த மாதிரி தனிச்சு விட வேண்டிய ஒரு காலம் அப்படின்ற தவறான எண்ணம் தானே அவங்க மனசுல போய் பதியும். வளர வேண்டிய காலத்துல மாணவர்கள் இந்த மாதிரியான அறியாமையா அவங்க கத்துக்கணுமா? உண்மையிலேயே மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றது ஒரு அசிங்கமோ தீட்டோ இல்ல அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு மனித உயிர் பிறப்பதற்கான இயற்கை கொடுத்த வரம். இதத்தான் நாங்க ஸ்கூல்ல கத்துக்கணுமே தவிர அந்த அறியாமையே இல்ல. இங்க நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது தனி ஒருவருடைய அறியாமையை தவிர அரசாங்கத்துடைய தவறு இல்ல. இங்க மாற வேண்டியது அந்த தனி ஒருவர் தான். சோ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஹியூமனிட்டி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பத்தின கவுன்சிலிங் கண்டிப்பா கொடுக்கப்படணும். அதே சமயத்துல பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸை கட்டாயமா இலவசமா கொடுக்கணும் அப்படின்றது என்னோட சின்ன ரிக்வெஸ்ட். சோ இனிமே எந்த குழந்தையும் தனக்கு நடக்கிற இயற்கை மாற்றத்துக்காக எப்பவும் எங்கேயும் தலை குனிஞ்சு நிக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கு பின்னாடியும் ஒரு இமாலய கனவு இருக்கு. அது